ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதத்தில் பயிற்சி 3.1 இல்லை 4வது சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ சம்குள்ளே போகணும். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, A = 5 4 3 1 -7 9 3 8 2 ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எனில் ஏயின் நிறைநிரல் மாற்று அணி தான் கேட்குறேன். நிறைநிரல் மாற்று அணினா என்னென்னா, இப்போ இந்த காலமில் இருக்குது பார்த்தீங்கன்னா 5 1 3, இந்த 3 நம்பர் எடுத்து நம்ம ரோவாக எழுதணும். அதே போல் ரோவில் இருக்க நம்பர் எடுத்து நம்ம காலத்தில் எழுதணும். இப்போ எழுதுனா உங்களுக்கு புரியும், வாங்க இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூ எடுத்து எழுதிங்க. A = 5 4 3 1 -7 9 3 8 2 ஏவோட வேல்யூ எழுதியாச்சு. நிறைநிரல் மாற்று அணினா என்ன பண்ணணும்னா, ஏ மேலே சின்னதாக டிரான்ஸ்போஸ், ஏ டிரான்ஸ்போஸ்னுவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், ஏக்கு மேலே டிரான்ஸ்போஸ்க்கு டி சிம்பிள் போட்டுக்கணும். ஏ டிரான்ஸ்போஸ் = இப்போ காலமில் இருக்க எல்லா நம்பரையும் ரோவில் எழுதணும், ரோவில் இருக்க நம்பரை காலமில் எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள் 5 1 3 காலமில் இருக்க, அப்போ நம்ம அதை எடுத்து ரோவாக மாற்றி எழுதணும் 5. நெக்ஸ்ட்டு கீழே இருக்க 1 இப்படி இந்த ரோவில் எழுதணும் 5 1 3. அப்புறம் 4 -7 8 இதை எப்படி எழுதணும், அதே போல் ரோவாக மாற்றி எழுதணும் 4 -7 8. நெக்ஸ்ட்டு 3 9 2 அதை எப்படி எழுதணும், அதே போல் நம்ம ரோவாக மாற்றி எழுதணும் 3 9 2. அவ்வளோதான். இதுதான் என்னதுன்னா ஏவின் நிறைநிரல் மாற்று அணி. ஓகே மாணவர்களே, இந்த கணக்கு இதோட முடியுது. இந்த கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் போகலாம்.